إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون அனைத்து புகழும் புகழ்ச்சியும் அகிலங்களின் அதிபதியான அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கு மட்டுமே உரித்தாக்கி வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் கலாச்சாரங்களிலேயே சிறந்தது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் கலாச்சாரம் என்றும் அன்னவர்களின் மரணத்துக்கு பின்னால் மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாகி இருக்கிற அனைத்தும் பிதா, ஒவ்வொரு பிதாத்தும் உங்கள் வழிகேடுகள், ஒவ்வொரு வழிகேடும் உங்களை நரகத்தின்பால் கொண்டு போய் சேர்க்கும் என்று தங்களுடைய ஒவ்வொரு உரையிலும் இந்த உம்மத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்ததை உங்களுக்கும் எனக்கும் ஞாபகம் ஊட்டியவனாக புனிதமிகு ஜும்மாவின் முதல் உரையினை துவங்குகிறேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இந்த ஜும்மாவுடைய உரையாக அல்லாஹ்வுடைய கோபத்தை கொண்டு வரும் 3 செயல்கள் என்ற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் மக்கத்து குறைஷிகள் வந்து கேட்டதாக திருமறையில் சொல்லுகிறான். யா அல்லாஹ், இந்த முஹம்மதும் அவர்களோடு இருப்பவர்களும் சத்தியத்தில் இருந்தால் எங்கள் மீது கல்மாரி மழையை பொழிந்து எங்களை அழித்து விடு என்று கேட்ட பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வகி அனுப்புகிறான். அவர்கள் இப்படி கேட்கிறார்கள், வமா கான அல்லாஹு லியுஅذிபஹும் அன்த ஃபீஹிம், நபியே, நீர் அவர்களோடு இருக்கிற பொழுது அவர்களை அல்லாஹ் தண்டிக்க மாட்டான். வமா வஹும் யஸ்தக்ஃபிரூன், அவர்களிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்பவர்கள் இருக்கிற போதும் அவர்களை அல்லாஹ் அழிக்க மாட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழி அனுப்பி அல்லாஹ்வுடைய தண்டனை எப்பொழுது வரைக்கும் வராது என்ற அளவுகோலை அல்லாஹ் இந்த வசனத்தில் நமக்கு சொல்லுகிறான். அதுபோலத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருந்த வரைக்கும் அந்த மக்களுக்கு ஒட்டுமொத்தமாக அழிவு வரவில்லை. அவர்கள் பல்வேறு பாவங்களை செய்து கொண்டிருந்தாலும் அவர்களை வாய்ப்பு கொடுத்து அல்லாஹ் எதிர்பார்த்தான். அதே போல அவர்களுக்கு பின்னால் இந்த 14 நூற்றாண்டும் இஸ்திக்ஃபார் தௌபா செய்கின்றவர்கள் இருக்கின்ற காரணத்தினால் இந்த பூமி இன்னும் இருந்து கொண்டிருக்கிறது. இதை முஸ்லிம்களாகிய நாம் ஆழமாக நம்ப வேண்டும். எப்படி பிரச்சாரங்களை அவர்கள் முன்னெடுக்கிறார்கள் என்றால், சூரியன் உதிப்பதே நாங்கள் செய்கிற பிரார்த்தனையினால்தான்,
பூமி சுழல்வதே நாங்கள் செய்கிற பிரார்த்தனையினால்தான் என்று அதற்கு நமக்கு தெரியாத ஒரு மொழியில அந்த சுவாசம் இந்த வாசம் என்று சொல்லி பொய்யான பிரச்சாரத்தை கட்டவிழ்த்து விடுகிறார்கள். ஆனால் உண்மையில் என்ன என்றால், இந்த பூமி இதுவரைக்கும் அழியாமல் இருப்பதற்கு அடிப்படை காரணம் வஹும் யஸ்தக்ஃபிரூன், அவர்களில் பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் வரைக்கும் அல்லாஹ் இந்த பூமியை அழிக்க மாட்டான் என்பதை மூமின்களாகிய நீங்க நம்புங்க. ஃபர்ஸ்ட் நாம நம்பணும். நமக்கே ஒரு கில்ட்டி இருக்கு. இதை சொன்னா யார் வேற மாதிரி நினைப்பாங்க, எவன் என்ன நினைச்சா நமக்கு என்ன? நம்முடைய நம்பிக்கை அதுதான் உண்மை. அல்லாஹ் அதுதான் சொல்றான். அல்லாஹ்வே இப்படி சொல்லி கொடுக்கிறான். ஆனால் இந்த நம்பிக்கையோடு சேர்த்து இன்னொரு நம்பிக்கையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்ப இன்னைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த பூகம்பங்கள், பூமி உழுக்கல்கள், அங்கங்க புயல் காற்றுகள், நெருப்பு பரவுவது, காட்டுத்தீ பரவுறது, இப்படி அல்லாஹ் ஒரு பக்கம் பூமியில அவனுடைய கோபத்தின் தண்டனையை வெளிக்காட்டி கொண்டே இருக்கிறானே, இதெல்லாம் எதற்கு என்றால், அது குறிப்பாக பூமி ஒழுங்குகிறதை பற்றி இன்னைக்கு சொல்கிறார்கள். அது கியாமத் நாளுடைய நெருக்கம், மறுமை நம்மளை மிக நெருக்கமாக வந்து கொண்டிருக்கிறது என்பதற்கான அடையாளங்கள் ஒன்று. அடிக்கடி பூமி தன்னுடைய சுமைகளை உலுக்கி உலுக்கி தன்னுடைய நிலையை வெளிப்படுத்துவது. இது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க நடக்கும் என்கிறார்கள். இன்னைக்கு நடக்கிறது. எந்த அளவுக்கு நடக்கிறது என்றால் ஆச்சரியப்பட வேண்டியதாக இருக்கிறது. வேர்ல்டு இன்டர்நேஷனல் எர்த்குவேக் சென்டர் சொல்கிறது, ஒரு நாளைக்கு 1 ரிக்டர் அளவிலிருந்து 9 ரிக்டர் அளவு வரைக்கும் ஒரு நாளைக்கு மட்டும் 55 பூமியினுடைய ஆட்டம் இருக்கிறது. பூமியினுடைய குழுக்கள் ஜுல்சிலத், அது நடுங்குகிறது அல்லது அப்படி பதறுகிறது. அதனுடைய தன்மை ஒரு நாளைக்கு எத்தனை இடத்துல இருக்குன்னா 55 இடங்கள்ல இருக்கிறது. சென்ற 2024 மட்டுமே 1,16,615 இடங்களில் பூமி உழுக்கப்பட்டிருக்கிறது, பூமி குலுங்கி இருக்கிறது என்கிறார்கள். இதுல சின்னது பெருசு எல்லாம் ஒட்டுமொத்தமா கணக்கு பண்றாங்க. 1ல இருந்து 9 வரைக்கும் உள்ள ரிக்டர் அளவு. நம்மெல்லாம் ஒரு 6-7 ரிக்டர் அளவு உழுக்குச்சுனாலே நம்ம ஊர் காணாம போயிடும். இருக்க பில்டிங் எல்லாம் சுத்தமா கீழே விழுந்துடும். அவ்வளவுதான் அந்த நம்முடைய பில்டிங்குடைய தப்பு அவ்வளவுதான் இருக்கும். ஆனால் இது 9 அளவுக்கெல்லாம் உழைக்கிறது என்கிறார்கள். சரி, இது போன வருஷத்து கணக்கு, இந்த வருஷம் என்னப்பா அப்படின்னு பார்த்தா, இந்த வருஷம் சொல்றதுதான் இன்னும் படுபயங்கரமாக இருக்கிறது. என்ன சொல்கிறார்கள் என்றால், நம்ம ஏப்ரல் 10 வரைக்கும் இந்த 3 மாசத்துல மட்டும், இந்த 2025 மட்டுமே சுமார் 9,865 பூமி உழுக்கள் 38,615 இடங்களில் இந்த பூமி உழுக்கள் வந்திருக்கிறது. எவ்வளவு? கிட்டத்தட்ட 39,000க்கு நெருக்கத்துல பூமி குலுங்கி இருக்கிறது. எத்தனை மாசத்துல? நெத்து பெருசு இல்ல, வெறும் 3 மாசம் 100 நாட்கள். இன்னும் 9 மாசம் இருக்கு. இன்னும் வருஷத்துல 2 பகுதி அப்படியே இருக்கிறது. ஒரு பகுதியிலே மட்டுமே 38,000 அளவுக்கு பூமி உழுங்கிறதுக்கு என்றால், இந்த பூமி இவ்வளவு பெருசாக பூமியினுடைய அந்த கோபம் வெளிப்படுவதற்கு என்ன காரணம்? அது காப் என்ற அறிஞர் சொல்கிறார், இதுக்கு காரணம் என்ன என்றால், ஃபர்ஸ்ட் இந்த பூமி பழையது. இந்த பூமியை அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைப்பதற்கு முன்னாலேயே படைத்து விட்டான். இந்த பூமி இருந்தது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைச்சு தான் பூமிக்கு அல்லாஹ் அனுப்புனான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான் பூமிக்கு புதுசு. அதுக்கு முன்னாலேயே பூமி இருந்ததுனால பூமி பழசு. அந்த பூமி எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால், இது நம்மளை விட நிறைய சம்பவங்களை பார்த்தது. ஏனென்றால் நம் சமுதாயத்திற்கு முன்னால், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய உம்மத்துக்கு முன்னால்
பல சமூகங்களை இந்த பூமி பார்த்திருக்கிறது. அந்த சமூகங்கள் செய்த பாவங்களின் காரணமாக இந்த பூமி அவர்களை என்னவாக்கியது என்பதையும் பூமி பார்த்திருக்கிறது. அல்லாஹ் வேரோடு பிடுங்கி அந்த சமுதாயத்தை அடியோடு அழித்திருக்கிறான். கொஞ்ச நெஞ்சமான அழிவுலாம் இல்ல. காலையில எந்திரிச்சு பார்த்தா ஊரே வெறும் பெணக்காடா கடந்தா எப்படி இருக்கும் கற்பனை பண்ணிப்பாரு. லால்பேட்டையில நைட்டு தூங்க போகிறோம், காலையில ஃபஜ்ர் தொழுதுட்டு பார்த்தால் பூமி முழுவதும் ஒருத்தர் கூட இல்லாத அளவுக்கு வெறும் பிணமாக கிடந்தால் எப்படி இருக்கும்? அப்படித்தான் அல்லாஹ் அழித்திருக்கிறான். ஆது சமூது என்று பெரும் பெரும் கூட்டங்களை எல்லாம் அல்லாஹ் வேரோடு பிடுங்கப்பட்ட மரங்களை போல அழித்திருக்கிறான். அதையெல்லாம் பார்த்து பார்த்திருந்த இந்த பூமி இப்பொழுது முஸ்லிம் உம்மா செய்கிற பாவங்களின் காரணமாக அது பயப்படுகிறது. பூமி ஏன் குலுங்குதுன்னா நாம செய்கிற பாவங்களை கண்டு அது பயப்படுகிறது. எப்படி முந்தைய சமூகங்களுக்கு அழிவுகள் வந்ததோ அது போன்ற கோபத்தின் தண்டனை பூமிக்கு வந்து எனக்கு நம்மகிட்ட வந்துருமோ, முஸ்லிம் உம்மாவை அல்லாஹ் அவ்வளவு பெருசாக ஒழிக்கிடுவானோ என்று பூமி பயப்படுகிறது என்பதை என்ற அறிஞர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அது உண்மைதான். நாம செய்கிற பாவங்களை கண்டு நாம பயப்படுகிறோமோ இல்லையோ, நாம கவலைப்படுகிறோமோ இல்லையோ, ஆனால் மனிதன் அல்லாத மற்ற ஜீவன்கள் எல்லாம் பயப்படுகிறது. இவன் செய்கிற அநியாயத்துல நம்மளும் சேர்ந்து போயிடுவோமோ. அந்த அளவுக்கு பாவத்தின் எத்தனை கூறுகளும் முஸ்லிம் உம்மாவிடத்தில் பெருகி போயிடுச்சு. தொற்றுக்கு இல்ல, முஸ்லிம் உம்மாவுக்குள்ள பெருகி ஊற்றெடுத்து ஆறாக ஓடிக்கொண்டிருக்கிறது அத்தனை பாவங்கள். எதெல்லாம் அல்லாஹ் பாவம் என்று நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறானோ, அல்லாஹ்வுடைய தூதர் சுட்டி காட்டி இருக்கிறார்களோ, அவைகள் அனைத்து வடிவங்களும் நமக்குள்ள இருக்கிறது. எதுவும் இல்லை. ஷிர்கில் ஆரம்பிச்சு அற்பத்திலும் அற்பம் என்று கருதப்படுகிற, பிறரை அற்பமாக இழிவாக கருதுகிற எண்ணம் வரைக்கும் முஸ்லிம்களுக்குள் ஊடுருவி இருக்கிறது. இந்த ஒட்டுமொத்த பாவங்களின் காரணமாகத்தான் பூமி இவ்வளவு பெரிய அதிர்ச்சிக்கு ஆளாகிறது. அதை நம்ப சொல்றாரு. ரொம்ப இது நடக்கும், ஆனா பூமி பயப்படுது. சரி, இத இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், ஏன் இன்ன ஸலாஸில இந்த பூமி குலுங்கல்கள் அல்லது நில நடுக்கங்கள் ஏன் ஏற்படுகிறது என்றால், மின் ஆயாத்தி, அது அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் ஒன்று. அல்லாஹ் தன்னுடைய அத்தாட்சியை காட்டுறான். எதற்காக? அல்லதி யுஹவ்விஃபுல்லாஹு பிஹா இபாதஹு, தன்னுடைய அடியார்களை அதன் மூலமாக அல்லாஹ் பயமுறுத்துகிறான். எப்படி? கமா யுஹவ்விஃபு பில் குசூஃப், கிரகங்களை ஏற்படுத்தி கிரகணங்களை ஏற்படுத்தி அல்லாஹ் எப்படி பயமுறுத்துவானோ அது போல பூமி நிலநடுக்கத்தை ஏற்படுத்தியும் அல்லாஹ் பயமுறுத்துகிறான். எதனால? பாவங்கள் பெருகிவிட்டால், பாவங்கள் அதிகரிக்க அதிகரிக்க அல்லாஹ்வுடைய கோபத்தை நேரடியா காட்டினான்னு வைங்க, பூமியை தாங்காது. அதனால அல்லாஹ் பூமிக்கு சொல்லுகிறான், நீ குலுங்கு. அப்படிதான் சொல்றாங்க இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹ். பூமிக்கு அல்லாஹ் ஆர்டர் போறான். வகாலலில் அர்த், பூமிக்கு அல்லாஹ் சொல்றான், ஜல்சிலி, அது குலுக்கு, அவனா நடுங்க வை. அவன் மேல நின்றுட்டு தான் இவ்வளவு ஆட்டம் போடுறான், அந்த ஆட்டத்தை கொஞ்சம் இல்லைன்றது நீ ஆட்டி காட்டு என்று பூமிக்கு சொல்லுகிறார். பூமி அதன் மூலமாக நடுக்கத்தை ஏற்படுத்துகிறது என்று சொல்லுகிறார்கள். அந்த அளவுக்கு பெரும் பெரும் பாவங்கள்ல இருந்து சிறு சிறு பாவங்கள் வரைக்கும் நாம வந்திருக்கிறோம். அதுலயும் குறிப்பாக பூமி நடுங்குவதற்கென்று, பூகம்பங்கள் வருவதற்கென்று 3 மிக முக்கிய பாவத்தை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். முஸ்னத் இப்னு அபி துன்யா என்ற கீழே இப்னு அபி துன்யா என்ற நூலில் வருகிற செய்தி,
அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு சகோதரர் இன்னொரு சஹாபியை கூட்டுக் கொண்டு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களிடத்துல செல்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா போய் கேட்கிறாங்க, ஹத்தஸ் யா உம்மல் முஃமினீன், மூமின்களுடைய தாயே, ஹத்தஸனி அனி ஸலாஸிலி, நிலநடுக்கத்தை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள் என்று சொல்கிறார்கள். அப்பொழுது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், 3 பாவங்கள் பெருகிவிட்டால் நிலநடுக்கம் வரும். ஒன்று இஸ்திஹாபுல் ஜினா, ஜினா மக்களுடைய விருப்பத்துக்குரியதாக ஆகிவிட்டால் பூமி நடுங்கும். ஜினா என்றால் விபச்சாரம். விபச்சாரம் மனிதர்களுக்கு ஆசைக்குரியது மட்டுமல்ல, ஆகுமானதாக்கப்பட்டு விட்டால், விபச்சாரத்தை முஸ்லிம்கள் துணிஞ்சு செய்ய ஆரம்பித்தார்கள், அதையே ஹலாலாக எண்ண ஆரம்பித்து விட்டார்கள் என்றால், அதை பாவமாகவே கருதாமல் எண்ண ஆரம்பித்து விட்டார்களானால் பூமி குலுங்கும். பூமி இன்னும் சொல்கிறார்கள், பூமி உள்வாங்கும் என்கிறார்கள். நிலநடுக்கம் அல்ல, பூமி 2 பலந்து பூகம்பமாக உள்ள இழுத்து கொண்டு போகிறோம், அல்லது நடுக்கத்தை ஏற்படுத்தி காட்டும் என்று சொல்கிறார்கள். இந்த விபச்சாரம் என்பது இன்னைக்கு முஸ்லிம்களிடத்துல அதனுடைய கடைசிதான் இல்லையொழிய அதனுடைய அனைத்து கூறுகளும் நம்மிடத்தில் தெரிந்தோ தெரியாமலோ அன்றாடம் வந்து போய்க்கிறதுக்கு பாவமே இல்லாம. என்னன்னா, விபச்சாரத்தை செய்யாதீர்கள் என்று திருமறை குர்ஆன் சொல்லல, விபச்சாரத்தை செய்யாதீர்கள் என்று திருமறை குர்ஆன் பேசவே இல்லை. திருமறை குர்ஆன் எப்படி பேச தெரியுமா? வலா தக்ரபு ஸினா, விபச்சாரத்தின் அருகில் கூட நெருங்காதீர்கள், ஃபஇன்னஹு கான ஃபாஹிஷத்தன் வஸஅ சபீலா, அது அருவருப்பானதும் கெட்ட வழியுமாகும் என்று திருமறை சொல்கிறது. விபச்சாரத்தின் அருகில் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், விபச்சாரம் என்றால் எது என்பதை ரசூலா ஃபர்ஸ்ட் நமக்கு சொன்னார்கள். இந்த விபச்சாரம் என்பது லா மஹாலத்த இப்னு ஆதம், ஆதத்தினுடைய பிள்ளைகளில் எவருமே விபச்சாரத்தில் இருந்து ஒரு பங்கை அடையாமல் விடவே முடியாது. எல்லாருக்கும் பொதுவானதுட்டாங்க. ஆதத்தினுடைய பிள்ளைகளுக்கு விபச்சாரத்தில் எல்லோருக்கும் ஒரு சிறு பங்காவது இருக்கும். என்ன? அல் ஐன், ஐனு ஸினா, பார்வை, கண்ணின் விபச்சாரம். அந்நவர், பார்வையினார்கள். கண் செய்கிற விபச்சாரம் பார்வை. எந்த பார்வை? அந்நிய பெண்ணை பார்ப்பதே விபச்சாரம் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா இன்னைக்கு நிலைமை என்னன்னா, அந்நிய பெண்ணை நேரடியாகத்தான் நாங்க பார்க்கல, மற்றபடி எங்க வீடுகள்ல ஓடிக்கொண்டிருக்கிற எல்லா டிவி சேனல்கள்லையும் அந்நிய பெண்கள் பார்ப்பதற்கு எந்த தடையும் இல்லை. அது ஒரு குறுகுறுக்குதா மனம்? அது மனசு நெருடுதா? இல்ல, மனம் அதை கண்டுக்கிறவே இல்லை. ஏன்னா அது ஆகமாக்கப்பட்டுருச்சு. அதோட மொபைல் தெரிஞ்ச தெரியாமலோ எல்லா பலாவும் அதுல வந்து கொண்டே இருக்கிறது, அதுலயும் ஆகமாக்கப்பட்டுருச்சு. இப்படி ஆகமாக்கப்பட்டா பூகம்பம் வரும், பூமி நடுங்கும். ஏன் தெரியுமா? பார்ப்பது நீ மட்டுமல்ல, நீ யாருக்கு எதிராக பார்க்கிறது தெரியுமா? உங்க வாப்பா இருந்தா பார்க்க மாட்ட, உம்மா இருந்தா பார்க்க மாட்ட, உன்னுடைய சகோதரி இருந்தா பார்க்க மாட்ட, சகோதரன் இருந்தா பார்க்க மாட்ட. ஏன்? அவர்களுக்கெல்லாம் பார்த்தால் உன் மானம் போயிடும் என்று நீ கூச்சப்படுகிறாய், வெட்கப்படுகிறாய். ஆனால் இதையெல்லாம் விட அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறானே என்ற கூச்ச நாச்சமே இல்லாமல் இருக்கிறோமே. அல்லாஹ் ஆயிஷா சொல்றாங்க, அல்லாஹ் ரோசத்தில் மிகைத்தவன், எல்லோரையும் விட ரோசக்காரன். அவன் இதை பார்ப்பதை அவ்வளவு வெட்கப்படுகிறான். ஆனால் ஆகமாக்கப்பட்டதில்லை. முஸ்லிம் உலகத்தில் எல்லா இடங்களிலும் பரப்பப்பட்டுச்சு. இது நம்ம நாடாவது ஆட்சி முஸ்லிம்களுடைய ஆட்சி இல்ல, இது கலந்த ஆட்சி. ஆனால் அங்கு முஸ்லிம்கள் ஆளுகிற தேசத்துக்குள்ளேயே இந்த பாவம் ஊடுருவிருச்சு. ஊடுருவதோடு மட்டும் இல்ல, அது ஹலாலாவா ஆயிடுச்சு.
அதான் அல்லாஹ் உழுக்குறான். அங்கங்க பூமியை நடுங்க விடுறான், பூமியை பழந்து விடுறான். உள்ள கொண்டு போ, நான் இருக்கிறேன்னு எப்பயாவது உணர்த்தும். இது முதல் பாவம். அதிலும் குறிப்பாக இளைஞர்கள், உங்க பார்வைகள் அல்லாஹ் கொடுத்த அமானிதம். பார்வை என்பது நீங்க பிறக்கிற போது உங்களுக்கு கண்ணு இவ்வளவு துல்லியமா இருக்கணும் நீங்க ஆசைப்படல, உங்க பெற்றோர்களும் ஆசைப்படல, அல்லது வேறு யாரும் இப்படித்தான் உங்க கண் அமைய வேண்டும் என்று எந்த கற்பனையும் பண்ணல. ஆனால் படைத்த ரப்பு ரசிச்சு ருசிச்சு அவன் படைத்த கண்கள் அவன் கொடுத்து அழகு பார்க்கிறான். அவன் சும்மா தூக்கி கொடுத்துடல. அது எங்க கருவறைக்குள்ள வச்சு ஒரு சின்ன தண்ணி பட்டாலே நமக்கு எரியுது, நம்ம வேர்வை பட்டாலே எரியுது. ஆனால் எதுக்குள்ள இருக்கிறோம்? தண்ணிக்குள்ளேயே படுத்து கிடக்கிறோம். அந்த தண்ணிக்குள்ளேயே படுத்து கிடக்கிற போது கூட அந்த தண்ணியை கண்ணில் படாமல் பாதுகாத்து ஒளியில கொண்டு வந்த ரப்பு, அந்த கண்ணுக்கு எந்த தீங்கும் ஏற்பட்டக்கூடாது என்று புருவத்தை அழகாக செதுக்கி எடுத்து கொடுத்துக்கிற ரப்பு, உன் வேர்வையே உனக்கு வடிந்தாலும் உன் கண்ணில் படாத அளவுக்கு புருவங்களை ஒதுக்கி வகுத்தெடுத்து வழிய விட்டிருக்கிற ரப்பு, அந்த கண்ணை கொடுத்தவன் அந்த ரப்பு உன்னை பார்த்து கொண்டிருக்கிற அந்த கண்ணை பார்த்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹு யஅலம், அல்லாஹ் அறிந்து கொண்ட ஹாயினத்தில் அயின், கண்கள் பேசுவதையும் அல்லாஹ் கவனித்து அறிந்து கொண்டிருக்கிறான். கண் சாடைகள், கண் செய்கிற மோசடி, கண் செய்கிற பித்தராட்டங்கள் அனைத்தையும் ரப்பு பார்த்துக்கிட்டு இருக்கிறான் என்று அல்லாஹ் சொன்னான். சஹாபாக்கள் நடுங்கினார்கள். அதனாலதான் பூமி அது பாட்டுக்கு இருந்துச்சு. பூமி அவர்களுக்கு செய்ய வேண்டிய அனைத்து பணிவிடைகளையும் செய்தது. ஆனால் இன்னைக்கு இவன் பயப்படல, பூமி நடுங்குது. பூமி உள்ள போயிருவோமோ வளர்ந்துருவோமோ என்று அது பயந்துட்டு இருக்கு. ஆனால் இது ஒன்னு ரெண்டு அல்ல, 3 மாசத்துக்குள் 38,000 என்றால் கணக்கு பாருங்கள். நம்ம எல்லாம் பாதுகாப்பாக இருக்கிறோம். நேற்றைக்கு முந்தைய தினம் பாகிஸ்தான், அதுக்கு முந்தைய தினம் இந்தோனேஷியா, அதுக்கு முந்தைய தினம் தாய்லாந்து, போயிட்டே இருக்கு. அப்படி சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருக்கான் ரப்பு. ஏன்னா நீங்க விபச்சாரத்தை கணக்கில் எடுங்க, அது ஒரு பெரிய பாவம். அல்லாஹ் வெட்கப்படுவான். அல்லாஹ் ரோசக்காரன். அந்த ரோசக்காரன்கிட்ட நாமளும் ரோசத்தோடு நடந்து கொள்வோம். நம்முடைய வெட்கத்தை ரசிப்பவன் ரப்பு. நம்முடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆண்களுடைய வெட்கத்தை ரசித்தார்கள். குறை சொன்னவர்களை தான் குறை சொன்னார்கள். ஆண்களுக்கு தான் வெட்கமே இல்லைன்ற மாதிரி ஆக்கி இருக்கிறோம். ஆண்களுக்குத்தான் ஆண்களுக்கும் சேர்த்துத்தான் மார்க்கும் வெட்கத்தை கொண்டு வந்திருக்கிறது ஒரு பாவம். அடுத்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், வஷ்ருபுல் ஹம்ர், மது குடிப்பது. இரண்டாவது பாவத்தை சொன்னார்கள், மது ஹலாலாக்கப்பட்டு விட்டால் பூகம்பங்களும் நிலநடுக்கங்களும் வரும் என்றார்கள். இன்னைக்கு உலகத்தில் மது இல்லாத இடமே இல்லை என்ற அளவுக்கு கொண்டு வந்து விட்டார்கள். அது ஒரு பாவம் இல்லாத காலம் ஐயாமுல் ஜாஹிலியாவில் இருந்ததை இன்னைக்கு அப்படியே கொண்டு வந்து நவீனப்படுத்தி விட்டார்கள். மதுக்கு புது புது பெயர்கள், புது புது வேலை, அது வகைப்படுத்தினா அவ்வளவு போயிட்டு இருக்கு. அவ்வளவும் கொண்டு வந்து கொட்டி இருக்கிறார்கள். அரசாங்கங்களே அதை கையெடுத்து நடத்துகிறது. இன்னியும் அதை முஸ்லிம்களுடைய நாடுகளுக்குள்ளும் ஹலாலாக்கப்பட்டிருக்கிறது. முஸ்லிம்களுடைய நாடுகளும் பரவாயில்லை, திறந்து விடுறோம், மூமின்கள் குடிக்காம இருங்க, மற்றவர்கள் குடிச்சுக்கங்க. அப்புறம் எதுக்கு உனக்கு அரசாங்கம்? மூமின்கள் குடிக்க கூடாது என்பது நீ சொல்லி தெரியணும்ல. உன் அரசாங்கத்தை அல்லாஹ் கொடுத்தது, நான் ஹலாலாக்கியதை ஹலாலாக்கு, நான் ஹராமாக்கியதை ஹராமாக்கு என்பதுதான். ஆனா அவர்களும் சேர்ந்து திறந்து விட்டு இருக்கிறார்கள். அல்லாஹுடைய பெரிய அதாபு வந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு மது ஒரு காரணம். இன்னி முஸ்லிம் ஊர்களுக்குள்ள சொல்ல போனால் முஸ்லிம் கடைகளில் எதெல்லாம் விற்க கூடாதோ அதெல்லாம் பறந்துச்சு. ஏன்னா இன்னைக்கு எது விற்க கூடாதுன்னா சிகரெட்டை, அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அல்லது பான்றாக்கா, அது பரவாயில்லைங்க. அல்லது ஏதோ ஒரு கோயிலையா, அது பரவாயில்லைங்க. எதுவுமே பரவாயில்லைங்க. எல்லாம் காசு வந்தால் போதும் என்ற நிலைக்கு நாம போயிட்டோம். பூமி பயப்படுது. அட பாவிகளா, நான் நடுங்க போகிறேன், நடுங்கி காட்டுகிறேன், அப்பயாவது உணர்ந்துக்கங்க. எல்லா இடத்துலையும் பள்ளிவாசல் பக்கத்துல இருக்கிறது, அந்த கடையிலும் இருக்கிறது. எவ்வளவு பெரிய அலிச்சாட்டியம்!
அல்லாஹ் பார்க்க மாட்டான் என்ற தைரியம். அல்லாஹ் தண்டிக்க மாட்டான். எப்ப தண்டிப்பான்? கடையை பூமியோடு கீழே கொண்டு போயிடுவான். பூமி நீயும் சேர்த்து உள்ள போயிட்டு இருக்கும்போது தெரியும். ஏன் பூமியில கேட்ப மாலகா, பூமியே என்ன ஆச்சு உனக்கு? அப்ப பூமி சொல்லுது, நான் என்ன சொல்றேன் தெரியுமா? அல்லாஹ்வுக்கு நீ பயப்படல, நீ வித்தையே சிகரெட் அதனால, நீ வித்தையே பான்பாட்டு அதனால, நீ கொண்டு வந்து இருந்திருக்கிய அத்தனை பாவத்தை நீ இந்த குடிகார பாவத்தால் வந்த விளைவு இது. பூமி உள்ள போகும்போது அப்போ கதறி ஒண்ணு இல்ல, தௌபாசி அல்ல. ஆயிஷாலியா சொல்றாங்க, அதுல எல்லாம் என்ன சொல்றாங்க தெரியுமா? இன்னமல் ஹம்ரு வல் மைசிர் வல் அன்சாப் வல் அஸ்லாம் ருஜ்ஸு மின் அமலி ஷைத்தான். இந்த மதுவும் சூதாட்டமும் நின்று வணங்குவதும் பூஜைகள் பொருட்களும் எல்லாம் ஷைத்தானுடைய அருவருக்கத்தக்க நஜீஸ்கள். அருவருக்கத்தக்க செயல். இந்த செயலை செஞ்சு சொன்னே சாபாக்கள் மூஞ்சி சுழிச்சாங்க. விட்டு வளையுங்க, தூக்கி போடுங்க. இன்னைக்கு இருக்கிற மாதிரி அன்னைக்கு அவர்களுடைய வீடுகளில் பேரந்தரலாக இருந்தது. மதுவுக்கு அடிவாய் கிடந்த அந்த சமூகம் அல்லாஹ் ஒரு வார்த்தை சொல்றான், தூக்கி போடுங்க, லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்ற உடனே சஹாபாக்கள் தூக்கி கொண்டு வந்து போட்டார்கள். மதீனத்து வீதிகளில் ஆறுகளாக ஓடியது. புகாரில ஹதீஸ் வருது. ஏன் தெரியுமா? அவ்வளவு வெறுத்து ஒதுக்கி ஒழிச்ச ஒரு பாவத்தை தோண்டி எடுத்து அதை ரசிக்க வைக்கிற அளவுக்கு வந்துருச்சு. நீ கொஞ்ச நாள் போயிட்டா மறைமுகமாக எல்லா பங்கன்களையும் இப்படி ஒரு நிகழ்வு இருந்துருமோ என்று பயந்துற அளவுக்கு வந்திருக்கிறது. பிரியாணி வேணும்னா அதோட சேர்த்து அவங்களுக்கு வாங்கிட்டு வாங்க. என்ன மாற்று மத கலாச்சாரத்தை காப்பி அடிச்சு இப்ப பாவத்திலும் சேர்த்து காப்பி அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த பாவம் நடந்தால் பூமி குலுங்கும், பூமி அதிரும், பூமி பயப்படும். ஆனால் நாம பயப்படாத வரைக்கும், நாம பயப்பட ஆரம்பிச்சோம்னா, நாம அதுல இருந்து விலக ஆரம்பித்தால் பூமி சாதுவாக நமக்கு செய்ய வேண்டியதை செய்யும். மூன்றாவது மிக முக்கியமாக சொன்னார், இசையை ஹலாலாக்கி கொள்வார்கள். ஆயிஷா புத்தியில உச்சத்துல இருந்தவர்கள், புத்தி கூர்மையின் பிறப்பிடம் என்று சொல்வார்கள். ஏன்னா குரான்ல நமக்கெல்லாம் எங்கெங்கே இதுல அவர்கள் தங்களுடைய வாழ்வுக்கு தேவையானதை எல்லாம் அப்படி குரானிலிருந்து எடுத்து ஒப்புமையாக சொல்கிறவர்கள். நபி யாக்கூபுக்கு நடந்தது போலதான் எனக்கு நடக்குதுன்னு யாரு? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, குதிரைக்கு ரெக்கைகள் இருக்கும் அப்படின்னு. அப்ப ரசூலா கேட்கிறாங்க, குதிரைக்கு ரெக்கை இருக்குமான்னு கேட்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு குதிரையை செஞ்சுட்டு வந்து அதுல சின்ன 2 ரெக்கையை வச்சுட்டாங்க. ரசூலா கேட்கிறாங்க, என்ன ஆயிஷாவே, குதிரைக்குமா ரெக்கை இருக்கும் அப்படின்னு. ஏன் சுலைமான் நபி குதிரைக்கு இருந்த மாதிரி இருக்காதா? எங்க போறாங்க பாருங்க ரசூலாட்டைய. அப்படி சொல்ற ஆயிஷாவே சொல்றாங்க, இசையை ஹலாலாக்கி கொள்வீர்கள். இசை இல்லாத வீடு இல்லை, இசை இல்லாத கைகள் இல்லை, இசை இல்லாத பாக்கெட்டுகள் இல்லை. வீடெல்லாம் தூக்கி சாப்பிட்டான் செய்தான். ஒவ்வொரு மொபைலும் மியூசிக்கினுடைய அச்சரம் விசகாமல் விதவிதமாக. சிலருக்கெல்லாம் போன போட்டா ஏண்டா போட்டோன்று. ஏன்னா எடுத்த உடனே ஷைத்தானுடைய பாட்டு தான் காதுல வந்து விழுது. அது சினிமா பாட்டுகளே வச்சு நம்ம ஆளுங்க எல்லாம் ஈமான்தாரிய தானே. அதுலயும் ரொம்ப ரொம்ப பயபக்தியோட நான் இந்த அந்த மாதிரிலாம் வைக்கிறதுல நம்ம ஆள் இருக்காரு ஏஆர் ரஹ்மான், அவருதான் வச்சுக்கிறது. ஒன்னா நம்பர் சைத்தான் அவனை கூட்டு வந்து எதைத்தானே வைக்கிறது. அந்தமோ அவரு இஸ்லாத்தினுடைய பிம்பம் மாதிரி. ரசூலா சொன்னாங்க, நான் அனுப்பப்பட்டதே உக்சிரல் மஆசிஃப, இசை கருவிகளை உடைத்தெறிவதற்காகத்தான். இசை கருவிகளை அடிச்சு நொறுக்குவதற்காக நான் அனுப்பப்பட்டேன்றாங்க. இவங்க யார் ரஹ்மான் மியூசிக் வச்சுக்கலாம் அப்படின்னு. இன்னும் சொல்ல போனா மியூசிக்கு இது ஹலால் இது ஹராம் என்று சண்டை போடுற அளவுக்கு உமாவை தள்ளிட்டான் செய்தான். சில உலமாக்கள் இல்ல இதெல்லாம் தப்புங்க, இதெல்லாம் சரிங்க அப்படின்ற அளவுக்கு மார்க்கத்துக்குள்ள சண்டை போடுற அளவுக்கு கொண்டு வந்துட்டான். ஆனால் பூமி நினைக்கிறது
எவ்வளவு பெரிய பாவத்தை செஞ்சிட்டு இருக்கீங்க தெரியுமா? என்ன உழிக்கிறான் அல்லாஹ், விடுங்கப்பான்னு அல்லாஹ். அதான் ஆயிஷா சொன்னாங்க, இந்த மூன்று, ஒன்று விபச்சாரம் ஹலாலாக்கப்பட்டால், மது ஹலாலாக்கப்பட்டால், இசை கருவிகள் ஹலாலாக்கப்பட்டால், மூன்றும் ஹராம் என்பதை உணராமல் விட்டால் பூமியினுடைய அதிர்ச்சி அடிக்கடி வரும். அதுல இப்பொழுது 33 மாசத்தில் 100 நாட்களில் 38,000 தடவை அல்லாஹ் உலுக்கி இருக்கிறான். நம்ம பகுதியை விட்டு இருக்கிறான். அவனுக்கு நினைச்சால் நம்ம பகுதியை உழுக்குவதற்கு கண்ணிமைக்கும் நேரம் கூட போதாது, அப்படி உழுக்கிடுவான். ஆயிஷாரியா சொல்லுவாங்க, நீங்கள் தௌபா செய்தால் அல்லாஹ் அமைதிப்படுத்துவான், உங்க வீடுகளை சக்கீனத்தாக ஆக்குவான், வீடுகளில் ரஹ்மத்தை கொண்டு வருவான். சரி, இப்ப அப்படி உழுக்கி செத்துட்டால், அப்படி உழுக்கிற போது நல்லவர்களும் கெட்டவர்களும் அனசவர்களெல்லாம் கேட்கிறாங்க, அப்படி நாங்க உழுக்கி பூமிக்குள்ள போயிட்டால் எங்களுடைய நிலைமை என்ன கேட்கிறார்கள். அதுக்கு அந்த ஆயிஷா ரலியல்லாஹு என்ன சொன்னார்கள் என்பதை அடுத்த வரையில் பார்ப்போம். الحمد لله والصلاة والسلام على من لا نبي بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா நல்லடியார்களே, அப்படி பூகம்பங்கள் வருகிற போது நல்லவர்களும் கெட்டவர்களும் கலந்துதான் இருப்போம். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பின்னால் இந்த பூமியினுடைய பொதுவான விதியாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். அப்படி பூமி உள்வாங்க என்றால் அல்லது நிலநடுக்கத்தால் பாதிப்பு வந்தது என்றால் அது எல்லோருக்குமா என்ற உடனே ஆமா என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லிவிட்டு சொன்னார்கள், மௌஇலத்துன் வ ரஹ்மத்துன் லில் முஃமினீன், அது மூமின்களுக்கு ரஹ்மத்தாகவும் உபதேசமாகவும் இருக்கும் என்று சொன்னார்கள். உயிரோடு இருப்பவர்களுக்கு அது மௌஇலத் உபதேசம், மௌத்தா போனால் அதுல ஷஹீதானால் அதில் அவர்களுக்கு ரஹ்மத் என்று சொன்னார்கள். இதை கேட்ட உடனே அனஸ் ரலியல்லாஹு சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பின்னால் நான் கேட்ட செய்திகளிலேயே எனக்கு மிகவும் விருப்பமான செய்தி இதுதான் என்று சொன்னார்கள். ஏன்னா பூகம்பமே வந்தாலும் மூமினாக இருந்தால் அது நமக்கு ரஹ்மத்தாக இருக்கும். நாம வெறுத்திருந்தால் கண்டிப்பாக அது நம்மளுக்கு ரஹ்மத்தாக ஷஹீதுடைய அந்தஸ்தை பெற்றுத்தரும். இல்ல நானும் அந்த பாவத்துல போய் கலப்பேன் அப்படி என்றால் உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், உங்க வீடுகள் உங்களுக்கு பாதுகாப்பு. உமர் ரலியல்லாஹு காலத்தில் பூகம்பம் வந்தது, பூமி அடித்தார்கள், மாலக் மாலக் மாலக், பூமியே உனக்கு என்னாச்சு என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்டார்கள். நம்ம எல்லாம் நினைக்கிறோம் பூமியே என்னன்னு, பூமிகிட்ட பேசுகிறார்கள் உமர் ரலியல்லாஹு, மாலக்கி உனக்கு என்ன நடந்தது, ஏன் இப்படி குழுக்குற, ஏன் இப்படி உதற அப்படின்னு கேட்டார். உயிரோடு இருப்பவர்கள்ட்ட பேசுற மாதிரி பேசி சஹாபாக்களை சொன்னார்கள், நீங்கள்லாம் பாவங்களை விடுங்கள், இல்லை என்றால் உங்கள் வீடுகள் உங்களுக்கு பாதுகாப்பானதாக இருக்காது சொல்லிட்டு பூமி அடித்தார்கள். அமைதியாரு, அமைதியானதுன்றாங்க பூமிக்கு. யாரு? உமர் ரலியல்லாஹு அவர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துக்கு காரணம் என்னன்னா, மூமினாக இருந்தால் எல்லாம் உதவி செய்யும் நம்பினாரு. சரி, காஃபிராக இருந்தால் நகாலன் வஅதாபன் லில் காஃபிரீன், தண்டனையாகும் வேதனையாகும் காஃபிர்களுக்கு அந்த பூகம்பங்கள் இருக்கும் என்று சொன்னார்கள். அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்யுங்கள். தௌபா என்றால் 4 வகை. 1 பாவங்களை விடுவது, 2வது பாவங்களை குறித்து வருந்துவது, 3வது அதன்பால் திரும்பாமல் இருப்பது, 4வது அல்லாஹ்விடத்தில் கெஞ்சுவது, இறைவா என்னை மன்னித்தது. எந்த அளவுக்கு என்றால் கடைசி வரைக்கும் பாவ மன்னிப்பில் இருக்க சொல்கிறார்கள். 3 துஆக்களை அந்த மாதிரி சம்பவங்கள் கேட்கப்படும் போது ஓதுங்க என்று உமர் ரலியல்லாஹு அவர்கள் உபதேசம் செய்கிறார்கள். 1 ஆதம் அலைஹிஸ்ஸலாம் செய்து, ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாசிரின். 2வது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் செய்து, ரப்பி ரப்பி அஃபிர்லி வர்ஹம்னி, இறைவா என்னை மன்னிச்சு என் மீது அருள் புரி.
என்னை காபிர்கள் மடையர்களில் ஒருவனாக நான் ஆகிவிட்டேன் என்று அவர்கள் சொன்னார்கள். மூன்றாவது சொன்னார்கள், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இந்த 3 துஆக்களை இப்பொழுதிருந்து ஓத ஆரம்பியுங்கள். எங்கேயாவது கேட்டால் செய்தியெல்லாம் இன்னைக்கு வழமையாயிருச்சு. தாய்லாந்தில் குலுங்கியது ஒரு செய்தியும் இல்லை, டெல்லியில குலுங்கியது ஒரு செய்தியும் இல்லை. அது ஒரு பெரிய சாதாரண செய்தி அல்ல. நமக்கு மௌஇலத் உபதேசம். என்ன உபதேசம்? இந்த 3 துஆக்களை செய்கிற உபதேசம். அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்வோம், அல்லாஹ்விடத்தில் இந்த துஆக்களை ஓதி அல்லாஹ்விடத்தில் மீள்வோம். அல்லாஹ் அதுக்குரிய தௌஃபீக்கை தருவானாக.